இதில் போய் நீங்கள் எந்த அரங்கில் வேணாலும் போயிட்டு வெளியே வரலாம். இது முழுக்க ஆண்கள் சூழ் உலகு. இந்த எழுத்துக்கள் எல்லாமே 99.999க்கு மேலாக அது ஆண்கள் எழுத்துக்களால் நிரம்பிய ஒரு உலகு. அந்த இடத்துல நின்று இதை பார்க்கும்போது தான் இந்த எழுத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை வரலாற்று ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது இன்றைக்கி இதனுடைய அடிப்படை என்னவாக இருக்குன்னா, இனிமேல் நாங்கள் எழுதுகிறோம், இனிமேல் நாங்கள் பேசுகிறோம், எங்களை பேச விடுங்க, எழுத விடுங்க என்பதான ஒரு தொனி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முகாமையான தொனி. அப்புறம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஒரு ஆண் சிந்தனையிலிருந்து வருது. அவங்க நிறைய கட்டுரைகள் இருக்கு. முக்கியமாக மருத்துவம் சார்ந்த இவங்க யாருமே எல்லாரும், அதாவது நான் அதுக்காக உயர்வு தாழ்வு அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாருமே சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப பொறுப்பு வாய்ந்த பணிகள் வகிப்பவர்கள். அதனால் அவங்களுக்கு அனுபவம் சார்ந்து நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அதான் இது எல்லாமே புத்தகத்தை படிச்சுட்டு எழுதுகிற எழுத்துக்கள் இல்லை, வாழ்ந்துட்டு எழுதுகிற எழுத்துக்கள். இது எங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடையாக இருக்கட்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பாத்திரங்கள், நீ இன்னவாக இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு